ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பசுமை தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மாடு நிறையா வச்சுருக்கீங்க, ஆனால் பால் கம்மியாக தான் கறக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. உங்கள் மாட்டு தொழுவம் பார்த்திங்கன்னா சுத்தமாக காத்தோட்டமாக இருக்கணுங்க. ரெண்டாவது, மாட்டு விற்கிற தண்ணி எப்போவுமே சுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அது கொடுக்குற தீவனம் பார்த்திங்கன்னா, பசுந்தீவனமாக இருந்துச்சுன்னா இந்த கம்பு பயிர் சோளப்பயிரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தினக்கப்புறம் போடாமல் இலசா இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா பால் கறக்குங்க. இப்போ உலர் தீவனம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தரமான வைக்கப்புல் வாங்கி போடணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு இல்லைன்னா அரிசி தவிடு இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 to 2 கிலோ சுத்தம் பண்ணி போடலாங்க. புண்ணாக்கு அதே மாதிரி தாங்க, கடல புண்ணாக்கு இல்லை தேங்காய் பிண்ணாக்கு ஒரு நாளைக்கு 300 to 400 கிராம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி மாடு பால் கறக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் தான் எப்போவுமே பால் கறக்கணுங்க. காலையில் 6 மணினா 6 மணி, சாயங்காலம் 6 மணினா 6 மணிங்க. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன கறந்தாலும் உங்களுக்கு பால் கறக்கிறது கம்மியாக தான் கறக்குங்க. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.